வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். திருவாரூர், நாகை மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஜனவரி 10ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். வரும் 11ஆம் தேதி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், திருச்சி, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ரூபாய் 3000 ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவரின் மகள் ஸ்ரீஜா அவர்கள், மாண்புமிகு ராஜேஸ்வரி அவர்களின் தங்கை மேனகா ஆகியோர் வருகை தருகின்றனர். திருமிகு சுபாஷினி, திரு ரஜினி அவர்களின் மகன் நிதேஷ் ஆகியோர் வருகை தந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பொங்கலுக்கான சிறப்பு பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்கின்றனர். 2.22 கோடி அரிசி அட்டைதாரர்கள், இலங்கை மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போருக்கும் பொங்கல் பரிசு. தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் தொடக்கம். அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திட்டத்தை தொடங்கி வைத்த நிலையில் மக்கள் மகிழ்ச்சி. எத்தனை படைகள் எதிர்த்து வந்தாலும் தமிழ்நாட்டில் மண், மொழி, மானம் காத்து வெல்வோம் ஒன்றாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ரகசியமாக இருந்தால்தான் அரசியல் கட்சிக்கு அந்தஸ்து உண்டு எனவும் பதில். அதிமுக கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வருவாரா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி, சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சூசகம். தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வரும் அப்படின்ற ஒரு நான் சொல்றேன்ல, ஏசியமா சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரும், அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது. ஒவ்வொன்றாக சேருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரியும். அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா சேர வாய்ப்பே இல்லை என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன். அதப்படி தொடர்ந்து அப்படித்தான். ஓபிஎஸ், சசிகலா அவர்கள் கட்சியில இணையாவிட்டாலும் கூட்டணியில நீங்க அதுக்கு இங்க இடமில்லை, வருவது ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என அமித்ஷா ஏற்கனவே கூறிவிட்டதாகவும் பேட்டி. அதிமுக பாஜக கூட்டணியில் புதிதாக எந்தவொரு கட்சியும் சேரவில்லை, திருமாவளவன் கருத்து. ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாமக மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துள்ளதாகவும் திருமாவளவன் பேட்டி. அதிலே ஒன்று பாமக இவ்வளவு காலம் தயக்கம் காட்டி வந்தது. இப்போது ஒரு பிரிவு அதிமுகவோடு சேர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இருந்த அணி கட்சிகள் இப்போது சேர்ந்திருக்கின்றன, அவ்வளவுதானே தவிர அதிமுக பாஜக கூட்டணியில் புதிதாக எந்த பலமும் சேர்ந்து விடவில்லை, வலு சேர்ந்து விடவில்லை. அதிமுகவுடன் அன்புமணி நடத்திய கூட்டணி பேச்சுவார்த்தை செல்லாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம்.
அன்புமணியிடம் கூட்டணி பேசியிருப்பது நீதிமன்ற அவமதிப்பு என்றும் சாடல். அது பற்றிய முழு விவரம் எனக்கு தெரியல. ஆனால் அவர் யாரோடு போய் கூட்டணி பேசினாலும் அது செல்லத்தக்கது கிடையாது. ஏனென்றால் அன்புமணியே ஒரு மோசடி பேர்வழி, அந்த மோசடி பேர்வழி கூட போய் பாமக யாருடன் கூட்டணி என்பது 2 நாட்களில் அறிவிக்கப்படும் என ராமதாஸ் பேட்டி. என் தலைமையில்தான் கூட்டணி பேச முடியும் எனவும் உறுதி. அரசியலில் விஜய் ஒரு பால்வாடி தலைவர் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். விசிக தொண்டர்களிடமிருந்து விஜய் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை. திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ஊழலா? தேர்தல் அரசியலுக்காக இபிஎஸ் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் விளக்கம். அது எனக்கு அது என்னன்னு தெரியல. என்ன கணக்கு போட்டு 4000 கோடி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. இல்லைங்க, எதிர்கட்சிக்கு அதானங்க அவங்களுடைய டார்கெட்டே அதுதான். பாஜகவுடைய டார்கெட்டே அதுதாங்க. தேர்தலுக்கு முன்பு அத்தனை அமைச்சர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லணும். இந்த அரசு சட்ட ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்லணும். அதுதான் அவங்களுடைய டார்கெட்டு. அதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். நிச்சயமாக தமிழக மக்கள் அறிவார்கள். எந்த துறையிலும் ஊழல் நடைபெறல, ஒன்றும் நடைபெறல. நீங்கள் என்ன குற்றச்சாட்டுனாலும் வெளிப்படையான ஒரு நிர்வாகம் தான். நீங்கள் என்னன்னாலும் அதை ஆய்வு பண்ணாலும் சரியாக தான் இருக்கும். அது அதுக்கப்புறம் தான் தெரியும். பாஜகவின் தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் வருகிற 10ஆம் தேதி கோவை வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் இமேஜின் உச்சி மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாவட்டங்களில் 32 மாவட்டங்களில் இருந்து வெண்பொருள் ஏற்றுமதி நடக்குதுன்னு ஒன்றிய அரசினுடைய எஸ்டிபியை வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம் தெரிவிக்குது. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்லுகிற இந்த தரவு தான் என்னுடைய பதில். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் 32 மென்பொருள் ஏற்றுமதி என மத்திய அரசு அறிக்கை அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு இதுவே பதில் எனவும் நிகழ்ச்சி. தரவு பொருளாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம், புத்தொழில் நிறுவனங்கள், புது யுகத்தினுடைய டெக்னாலஜியில் தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கணும். ஆனால் அந்த வளர்ச்சியில் யாரும் விட்டு போகக்கூடாது. அறிவானாலும் தொழில்நுட்பமானாலும் எல்லோருக்கும் மனதாக அது இருக்கணும். தொழில்நுட்ப வளர்ச்சியில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு முதன்மை இடத்தில் திகழ்கிறது. இமேஜின் என்ற தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் பேச்சு. 18 ஆண்டுகளுக்கு பின் சென்னையில் மீண்டும் வலம் வர உள்ள டபுள் டக்கர் பேருந்துகள் 20 டபுள் டக்கர் மின்சார பேருந்துகளை வாங்குவது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் களை கட்டிய சமத்துவ பொங்கல். பாரம்பரிய உடையில் புதுப்பானையில் பொங்கலிட்டு ஆடிப்பாடி மாணவ மாணவிகள் உற்சாக கொண்டாட்டம். ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்திற்கு இமெயில் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய்களுடன் விரைந்த வெடிகுண்டு நிபுணர்கள் நீதிமன்ற வளாகம் முழுவதும் தீவிர சோதனை.
தர்மபுரி காரிமங்கலம் அருகே பனை தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம். குழந்தைகள், பெண்களை கள் குடிக்க வைத்ததாக 6 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து காரிமங்கலம் காவல் நிலையம் முற்றுகை. சோதனை என்ற பெயரில் கட்சியின் முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை எடுத்து செல்வதாக மம்தா குற்றச்சாட்டு. நாட்டை பாதுகாக்க முடியாதவர் எங்கள் ஆவணங்களை அபகரிப்பதாக அமித்ஷா மீது கடும் பாய்ச்சல். தீரன் அதிகாரம் 1 படத்தில் பவாரியா கொள்ளையர்களின் தலைவனாக நடித்த அபிமன்யு சிங்கின் மும்பை வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவம். 1,26,00,000 ரூபாய் மதிப்புள்ள நகைகளை மீட்ட போலீசார். இங்கிலாந்திற்கு எதிரான ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் 5வது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. தொடரை வெல்ல சிறப்பாக செயல்பட்ட பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க்கிற்கு தொடர் நாயகன் விருது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,02,000 விற்பனை. 1 கிராம் தங்கம் 12,750 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிலோவிற்கு 5,000 குறைந்து 2,72,000 விற்பனை. 1 கிராம் வெள்ளி 272 விற்பனையாகிறது.